சிவாய் நம. போற்றுவோம் நமச்சிவாய. போற்றுவோம் நமச்சிவாய. ஐயா கொஞ்சம் பேசுவீங்க. போற்றுவோம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளை மனம் மொழிமைகளால் வணங்கி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் மல்லாண்டதெந்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவி திருக்காப்பு என திருமாலின் திருவடிகளுக்கு வணக்கத்தை சொல்லி, ஆனைமுகத்தனை ஐந்து கரத்தனை இந்து நிலம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்ன மூலப்பரம்பொருளாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய ஆனைமுகப் பெருமானுடைய அடிகளை நான் அடியேன் வணங்கிக் கொள்கிறேன். மூலப்பரம்பொருளாக அவன் இருக்கிறான், மூவுலங்களையும் படைத்தவனாக அவன் இருக்கிறான். மூலப்பரம்பொருளே போற்றி, மூவுலகம் தொழும் தேவா போற்றி, காலம் கணக்கு கடந்தாய் போற்றி, காதற்பொருளை அருள்வாய் போற்றி, ஓம் ஓலமிட்டழைத்தோம் வருவாய் போற்றி, ஓமிலி மொழியை ஒளிர்வாய் போற்றி, ஞாலம் முழுதும் காப்பாய் போற்றி, நாளும் தொழுதோம் போற்றி போற்றி என இறைவனை வேண்டிக் கொண்டு தொடங்குகிறோம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று அருணகிரிநாதர் பாடுகிற திருப்புகளுடைய அலங்காரத்தினுடைய வரிகளையெல்லாம் இறைவனுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த சொற்பொழிவை தொடங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, சென்ற ஆண்டு முதலாக எனக்கும் இந்த கோயம்புத்தூரில் வாழ்ந்தாலும் கூட உடையாம்பாளையத்தில் இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு வழிபாடு, இப்படி ஒரு பக்தி பைத்தியம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சென்ற ஆண்டு தான் நான் பார்த்தேன். கோயில்னு சொன்ன உடனே கோயிலுக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் புறப்பட்டு வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்கிற மத்தியில் நீங்களெல்லாம் நாள் கணக்காக, மணிக்கணக்காக, மாதக்கணக்காக அந்த விஸ்வநாதர் அந்த பாதங்களை பிடிச்சு நீங்கள் கிடக்கிறத பார்த்துட்டு போன வருஷமே நான் மைமறந்து போயிட்டேன். அற்புதமான எத்தனையோ பெருமக்கள் இங்கே பேசியிருக்கிறதாக சொன்னாங்க. சிகிசிவம் ஐயா அவர்களோடு கம்பன் கழகத்தில் அவங்க பேசுகிற போது இந்த கோயிலில் ஐயா பேசியிருக்கிறாங்க என்கிற செய்தியும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்படி புகழ் வாய்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உடையாம்பாளையம் இருக்கக்கூடிய எம்பெருமான் காசி விஸ்வநாதர் ஐயாவுடைய இன்னருளால் நல்லவையெல்லாம் நிகழ்ந்தேற வேண்டும் என்று மறுபடியும் ஆண்டவன் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். இப்போ ஒரு முறையாக ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நான் பேச்சுக்குள்ள வரணும். இந்த மேடையில் இருந்த பெருமக்கள் அத்தனை பேருமே பல்வேறு வகையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று செந்தில் அவர்கள் பட்டியலிட்டு காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதே போல் முன்னிலை வகுத்திருக்கக்கூடிய பெருமக்கள், இன்னைக்கு பிறந்த நாள் காணுகிற இளைய திலகம் செந்தில் அவர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே, ஏனோ எனக்கு இந்த மைக் சரியா அமையலைங்கிற மாதிரி தெரியுது. சந்திரபிரபா கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. ஐயா இருக்காங்களா? கொஞ்சம் அப்படியே முகத்தில் அடிக்குது. இந்த பேச்சாளர்களுக்கு தெய்வம் எதுன்னு கேட்டால் மைக்கு தான் தெய்வம். இந்த தெய்வத்துடைய அருள் இல்லைன்னா நாங்கள் என்ன பேசினாலும் எடுபடாது. ஆண்டவா பெருமாளை, சென்ற ஆண்டு எனக்கு நல்ல வரம் கொடுத்தீங்க, இந்த ஆண்டு நீங்கள் வரம் கொடுக்கணும். அறியும் சிவமும் ஒன்று, அறியாத ஒரு வாயில் மண்ணு. நமக்குன்னு கிடக்குதுங்க சிவம் வேற சக்தி வேற என்ன, எல்லாம் ஒன்று தான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் இன்றி புணர்ப்பானே பின்னை ஐயா போதும்
பின்னை என்பிளை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானே இன்ன தன்மை என்று அறியவனா எம்மானை எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வடபலனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே என்று நம்முடைய தேவாரம் பாடுகிறது. அதிலிருந்து தான் ஒரு சொல் எடுத்து கொடுத்தேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. ஐயா நீங்கள் உட்காருங்க, நீங்கள் நிற்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஒளிவட்டம் கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலேயே 2 புண்ணியம் பண்ணியிருக்கோனுங்க. புண்ணியமாக இருக்கக்கூடிய தமிழ் மண்ணில் பிறக்கிறதுக்கு முதல் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில். அடுத்தது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு அப்பா அம்மா புத்தி கொடுத்து தொடர்ந்து சாமி வணங்குறதுக்கான புத்தி கொடுக்கணும். இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் நல்ல அறங்களை செய்ய முடியும். ஆதலால் இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆதலால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு முறையாக நான் தொடங்குகிறேன். வாழ்க்கையில் என்ன வேணும்னு கேட்டால், நாம் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனால் பொண்ணை மாப்பிள்ளையும் பார்த்த உடனே என்ன சொல்லுகிறோம்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறோம். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 16 பிள்ளை பெற்றுட்டா தாங்குமான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு பிள்ளை தான் அது. எல்லா காலங்கள் என்னுடைய வயது இருக்கக்கூடிய பெருமக்கள் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், நம்ம குடும்பத்தில் குறைஞ்சது 3-4 பேராவது இருந்தோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா ஒன்று போதுங்கிற வகைக்கு வந்தாச்சு. ஆக குழந்தை செல்வம் மட்டுமில்லை, 16 செல்வங்களும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். 15 இன்னொன்று சொல்லும்ல, துன்பமில்லாத வாழ்வும் அன்பும் நிறைந்து தொண்டரடு குட்டு கண்டாய் அலையால் இதிலும் ஆயிரது தங்கையே ஆதிகடபூரின் வாழ்வேன்னு பற்ற பாடுவார். இந்த 16 செல்வங்களும் மனிதனுக்கு வாய்க்கப்பெற வேணும். அதில் எடுத்த உடனே சொன்னா பாருங்க, கலையாத கல்வின்னு சொன்னான். இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வினால எந்த பயனுமே இல்லை. ஆக எல்லாம் வல்ல விஸ்வநாத பெருமாள் அவருடைய திருவடிகளை அடியேன் வணங்கிக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பக்த கோடிகள் அத்துணை பேருடைய இல்லங்களிலும் இந்த 16 செல்வங்களும் நிறைந்து இருக்கட்டும். ஒரு நாள் ஒரு குறையும் இல்லாமல், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பது போல எல்லா செல்வங்களும் எல்லாம் இருப்பதனால இங்கு இல்லார்களும் இல்லைன்னு கம்பன் பாடுவான். கம்பன் கலைக்கூடத்தினுடைய மருத்துவர் ஐயா வருவாங்க. நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். டாக்டர் ஐயா வர முடியல. அதுக்காக வேண்டி அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. சந்திரபிரபா வந்திருக்கிறாங்க. அரசு கல்லூரியின் பேராசிரியர், என்னோடு பிறக்காத ஒரு உறவு வடிவு, எங்களுடைய கல்லூரியில் படித்து டாக்டரேட் வாங்கியிருக்கக்கூடிய செந்தில் வடிவு. இப்படி இந்த ஊருக்கு வந்துட்டால் எனக்கு சொந்தம் அதிகம். உடையாம்பாளையத்துக்குள்ளே வர வரைக்கும் தான் நான் வடவழிக்காரன். இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இது எனக்கு என்னமோ சொந்த ஊருங்கிற மாதிரி ஆகி போயிடும். இன்னும் 2 வருஷம் பேசினா போது இங்கே பேசாமல் ஒரு வீட்டை வாங்கி இங்கேயே உட்காந்துக்கலாம். இதை விட பெரிய ஒரு ஆனந்தம் வடவழியில் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன். 30 நாளும் இப்படி ஒரு திருவிழாவே வடவழியில் பண்ண முடியாது. அங்கெல்லாம் புதுசாக குடி வந்தவங்க இப்படி உட்கார வைங்க பார்க்கலாம். முதல் கூப்பிட்டா வரவே மாட்டான். கதவை திறந்தா தானே வர்றதுக்கு. கதவை சாத்தி அவியை பாட்டுக்கு அவியை உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம கிராமமாக இருந்து கிராமம் கொஞ்சம் நகரமாக மாறி இருக்கக்கூடிய நம்முடைய உடையாம்பாளையம் மாதிரி சபரிபாளையம் மாதிரி இருக்கிற இடங்களில் தான் பக்தி விழாக்களை கொண்டாட முடியும். நான் உங்களை ஒன்றும் ரொம்ப புகழ்ச்சியாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கவே வேண்டாம், அது உண்மை. ஆதலால் உங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அடியனுடைய வணக்கம். இப்போது தலைப்பு கொடுக்குற போது தேவாரத்தில் சொன்னோம், காசியில் நம்ம விஸ்வநாதர் இருக்கிறதுனால அதை சொல்லி தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். காசி விஸ்வநாதருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சான். வரக்கூடாத ஆசன் சாமிக்கு வந்துச்சான். என்னன்னு, எத்தனையோ மகான்கள் வந்து இங்கே பிச்சை எடுப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் காசிக்கு போய் அந்த மண்ணை மிதிச்சிருக்கீங்கன்னு தெரியல. புண்ணிய பூமி. நாம் ஒரு முறையாவது நாம் எல்லாம் அந்த மண்ணை போய் மிதிக்க வேணும். நம்ம கடமைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போகணுங்கிறாங்க. பேரம்பேத்தியெல்லாம் வந்துட வேணும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அப்புறம் காசிக்கு போயிட்டு எதை ரொம்ப விரும்புகிறோமோ அதை காசியில் அங்கே இருக்கக்கூடிய கங்கையில் விட்டு போட்டு வரணும். நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்வீட் பிடிச்சுன்னா பேசாமல் அங்கே விட்டு வந்துடலாம், சுகர் வராமல் தப்பிச்சுக்கலாம்.
விஷயத்துக்கு வருவோம். அப்படி புண்ணிய பூமியில் இருக்கிற காசி விஸ்வநாதருக்கு ஒரு ஆசை வந்துதான். என்னன்னு, நான் போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்து பார்க்குறேன். எவனவனோ கோடீஸ்வரனெல்லாம் வந்து இங்கே பிச்சை எடுக்கிறானே பார்க்கலான்ட்டு காலையில் புறப்பட்டார். நல்லா கிழிஞ்ச ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் பிச்சை எடுக்க போனார். மத்தியானம் வரைக்கும் ஒருத்தர் கூட பிச்சை போடல. சாமிக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. என்னடா ஊர் இது, நான் என்னமோ பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறேன்னு மறுபடியும் இன்னொரு பக்கம் படகு எடுத்து போனார். சாயந்தரம் 6 மணி ஆச்சு. ஒத்த பருக்கு அவரோட தலையீட்டில் விழுகலை. ரொம்ப நொந்து போயிட்டார் சாமி. என்னடா இது, இங்கே பிச்சை போடுறதுக்கு இந்த ஊரில் ஆளே இல்லையா? அப்போ இந்த ஊருக்கு நான் படியாக வந்துட்டு இருக்கிறேன்னா என்பது போல மன சங்கடத்தோடு திரும்பி வருகிற போது கோயில் வாசலுக்கு வந்தார் சாமி. அங்கே ஒரு தொழுநோயாய் உட்கார்ந்துருந்தான். கையெல்லாம் புண்ணோடு அப்படியே ஒரு தொழுநோயாய் உட்கார்ந்துருந்தா. பக்கத்தில் திருவோட்டில் 2 திருவோடு நிறைய சாப்பாடு போட்டு வச்சிருக்கு. மெல்ல போய், ஐயா உங்கள் திருவோட்டில் இருக்கிற சாப்பாட்டில் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. காலையிலிருந்து இந்த காசி வீதியில் அலைஞ்சு கேட்ட ஒரு மகராசம் கூட ஒரு வா சோறு கொடுக்கல. சோறு கொடுக்குறீங்களான்னு. உட்கார் அப்படின்னு அந்த தொழுநோயாளி உட்கார வச்சுக்கிட்டு அந்த இதில் இருந்த சாதத்தை 2ஐயும் கலந்து, உங்களுக்கு எல்லா வீடுகளில் வாங்கிட்டு வர சாப்பாடு எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒரு இருந்த கிழிஞ்சு போன ஒரு இலையில வச்சு இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தார். விஸ்வநாதர் வாங்கிட்டு கவக்கன்னு சாப்பிட்டு போட்டார். பசி, நல்ல பசி. சாப்பிட்டுட்டு, ஏன்னா மனித வடிவம் எடுத்து வந்துட்டீங்கன்னா மனிதனுக்கு இருக்கிற எல்லா ஒரு கஷ்டங்களும் சாமிக்கு வந்துடும். உடனே மெல்ல திரும்பி பார்த்து, என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். அதுக்கு அந்த தொழுநோயாளி சொன்னா, தெரியுது காசி விஸ்வநாதர் தானே அப்படின்னா. சாமிக்கு தூக்கி போட்டுச்சு. இது இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறானே, காசி விஸ்வநாதர் தானே அப்படின்னா. ஆமாம், நான் காசி விஸ்வநாதர் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு தொழுநோயாளிகிட்ட சோறு கொடுன்னு கையேந்து நிற்கிறையே, உன்னை தவிர வேற யாரும் வந்து நிற்க முடியும், எவனாவது ஒருத்தர் எங்கிட்ட வாங்குவானான்னு கேட்டாராம். அப்போ கருணை என்பது எங்க இருக்கிறது பாருங்கள் பெருமக்களே. அப்படி இன்னைக்கு நீங்க ஒரு 1000 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க, எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? ஆத்துக்குள்ளே நின்று அரகரா போட்டாலும் சோத்துப்பானையில் உள்ளதா சொர்க்கம் எழுதினார் நம்முடைய சித்தர். உணவு கண்டிப்பாக வேணும். எல்லாவது கோயிலுக்கு போனீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் கவலை இல்லாமல் நிறைய பிரசாதம் வாங்கிக்கோங்க. பிரசாதம் வாங்குறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஏன் தெரியுமா? கடவுளுடைய இன்னருள் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஒன்று பூ, பழம், தீர்த்தம் இதெல்லாம் தான். அதுக்கும் மேலே பகவானுக்கு படைச்சிருக்கக்கூடிய அமுதல் ஒரே ஒரு பருக்கை நம்முடைய உடம்புக்குள்ளே போனால் போதும், தீராத நோயெல்லாம் தீர்ந்து போயிரு. கையேந்தி தாராளமாக வாங்கிக்கலாம். அதுல என்ன நம்மளுக்கு சங்கடம்? ஒரு சிலர் கோயிலுக்கு வந்துட்டு கையில் ஒட்டிக்குமே, கை கழுவணுமே என்பதற்காக எல்லாம் கூட பிரசாதம் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நிறைய இறைவனுடைய அருளை, இன்னருளை கையேந்தி வாங்கிக்கலாம் என்பதை சொல்லி, நமக்கு சிவம் என்பதும் முருகன் என்பதும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். சிவமே தன்னை முருகனாக மலர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான். தேவர்குலத்துக்கு வந்திருக்கக்கூடிய பெரிய தீங்கை அழிப்பதற்கு எம்பெருமானுக்கு ஒரு வடிவம் வேணும். சக்தி கிட்ட சொன்னார், அம்மா தேவர் சமூகம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ போய் அதை செய்துட்டு வான்னு. பார்வதி தேவியார் சொன்னார், இல்லை நான் என்னுடைய சக்தி வேலை அனுப்புகிறேன். சக்தி வேலெடுத்து முருகன் கையில் கொடுத்து இன்றைக்கும் இப்பதான் சூரசம்ஹாரம் நடந்து முடிந்திருக்கிறது. சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல சம்ஹாரம் பார்த்திருப்பீங்களே பெருமக்களே. எவனாவது ஒருத்தன் நம்முடைய சமயத்தில் சாமி இல்லை, அதெல்லாம் நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு இங்கிருந்து ஒரு மூட்டையாக கட்டி தூக்கிட்டு போங்க, சிக்கலை கொண்டுட்டு போங்க. சிக்கலில் முருகன் வேல் வாங்குற போது அந்த பஞ்சலோக திரிமேனியில் வேக்கும் பாருங்க, அந்த வேர்வையை காட்டுங்க, பாரடா என்னோட கடவுளேன்னு காட்டுங்க. வேல் வாங்குற போது வேல் வாங்கு கண்ணின்னு பேர் அம்பாளுக்குங்க. சக்தியிடமிருந்து வேலை தன் கையில் வாங்குற போது முருகப்பெருமானுடைய அந்த செப்பு திருமேனியில் அப்படியே துண்டு வச்சு எடுக்கிறாங்க. முத்து முத்தா இருக்குது. பார்க்குற போதெல்லாம் உடம்பெல்லாம் அப்படி நம்மளுக்கு சிலிர்த்து போயிடும். அங்கு வேல் வாங்கி இங்கே சம்ஹாரம் பண்ணுகிற முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று,
ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு பாடினாங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே இருக்க முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதருக்கு முக்தியை கொடுத்து அவரை ஆட்கொண்டு திருப்புகளை பாட வைத்த முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானையை வணங்கி கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் ஆண்டாள் நாச்சியார் பாடி வச்சிருக்க திருப்பாவை மார்கழி திங்கள் மதுரைந்த நன்னாளில் அதில் எல்லாருக்கும் நலம் வேண்டுகிற ஒரு அற்புதமான பாட்டு சகோதரி சந்திரபிரபா எந்த மேடைக்கு போனாலும் பாடுவாங்க. ஓங்கி உலகள் அந்த உத்தமந்தன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்ய வேணும். மழை வளம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே ஜெயிக்காது. ஓங்கி உலகள் அந்த உத்தமந்தன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் புடிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சிர்த்தமுறை பெற்றே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய்னு பாடுகிறாள். இந்த மார்கழி மாசத்துல 30 நாளும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பெரியவர்களே உட்கார்ந்துருக்க எல்லாருமே என்னுடைய வயது வரை அந்த அளவுக்கு தான் இருக்கிறீங்க, ஒருவர் இருவரை தவிர. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய பக்தியை பற்றி நம்முடைய சமயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கப்பா. சொல்லிக் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கோயிலுக்கே வர மாட்டேங்குதுங்க. மார்கழி மாதம் 30 நாளைக்கு பெண் பிள்ளைக்கு வீட்டில் இருக்கா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணி ஊற்றி பிள்ளையாருக்கு சொம்பில் தண்ணியை கொடுத்து அனுப்புங்க போட்டோம். ஆனால் கூடவே நீங்களும் போகணும். எப்படியே பரவாயில்ல, அதுக்கு மனதில் பக்தி வந்தால் போதுமானது. பாவை பாடிய வாயால் கோவை பாடிகன்னு கடவுள் கேட்டாராம். அதனால் திருச்சிற்றம்பல கோவையை எம்பெருமான் அருளி இருக்கிறார்னு பார்க்குறோமே. இந்த வாழ்க்கைக்கு என்னையா வேணும்? நம்ம பொதுவாக சாமி கிட்ட போனோன்னு என்ன கேட்போம்னா, உள்ளே போனோன்னு எடுத்த உடனே என்ன கேட்போம்? நம்மளுக்கு எது இல்லையோ அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். படிப்பு சரியா இல்லையா, என் பையனுக்கு படிப்பு கொடுன்னு கேட்போம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையா, என் பையனுக்கு பெரிய கம்பெனியில் லட்சமாக சம்பளத்துக்கு வேலையை கொடுன்னு கேட்போம். வேலை கிடச்சிருச்சா, எனக்கு மருமகள் வேணும், உடனே ஒரு மருமகளை கொடுன்னு கேட்போம். மருமகள் வந்துருச்சா, அடுத்த உடனே பேரம்பேத்தி வேணும், போய் நேரம் எனக்கு பேரம்பேத்தியை கொடுன்னு கேட்போம். பேரம்பேத்தியெல்லாம் வந்தாச்சா, உடனே வீடு வாசல் பத்தாது, பெரிய வீடு வாசல் கட்டுறதுக்கு இடம் கொடு, சாமி அதையும் கொடுத்துருவார். இதெல்லாம் வேண்டுதல் இல்லைங்க. இவையெல்லாம் நம்முடைய வினையின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். எல்லாவற்றிற்கும் மேல நம்ம போய் ஆண்டவன்கிட்ட வேண்ட வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவா, என் ஆணவ மலத்தை கரைத்து விடு, நான் என்கிற அகந்தை என்னோடு இல்லாமல் அடியோட சம்ஹாரம் பண்ணிடு, எனக்கு எல்லாம் வந்து எனக்குன்னு இருக்கிறத குடு பகவானே, எனக்குன்னு இருக்கிறத குடு பகவானே. நான் அப்படித்தான் வேண்டிக்குவேன். இன்னைக்கு 1000 மேடைகளுக்கு போய் ஆண்டவனை பற்றி பேசுகிற பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரே. எங்க அப்பா அம்மாவுக்கு அகரம் கூட தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அகரம் போட தெரியாத தாயின் தந்தைக்கு பிறந்தவன் நான். அதை நான் குறையா சொல்லல, பெருமையா சொல்றேன். ஆனா இப்படி ஆண்டவன் கொடுத்த பாக்கியம் இருந்த காரணத்தினால இத்தனை கோயில்ல, இத்தனை மேடையில், இத்தனை நாட்டில், வெளிநாடுகள் எல்லாம் போய் 10 நாளுக்கெல்லாம் பேசிட்டு வர்றோமே. நமக்குன்னு இருக்கிறத கடவுள் கொடுத்துருவார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னா, வேண்டும் மயல்மால் கல் போய் நீ வேண்டு எம்மை பணி கொண்டாய், வேண்டும் விருப்பம் ஒன்று உண்டு என்றால் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு சொல்லிடுங்க. நம்ம செந்தில் அண்ணன், செந்தில் தம்பின்னு தான் சொல்லணும், என்னை விட பிரகாசமாக இருக்கார், அண்ணன்னு சொல்லக்கூடாது. செந்தில் வேகமாக ஒரு காரியத்துக்கு புறப்படுறார். இன்னைக்கு பாருங்க, பட்டுச்சொக்காய் போட்டு எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்காரு. பிறந்த நாள் நம்மளுக்கு இப்போ தானே தெரிஞ்சுது. இல்லைன்னா போய் பெரிய ஹோட்டலில் நாளைக்கு வாங்கிக்குவோம், நாளைக்கு வாங்கிக்கலாம். ஒரு காரியத்துக்கு வேகமாக புறப்படுறாங்க. போகிற போது விஸ்வநாதர்கிட்ட ஒரு விண்ணப்பம் போட்டாச்சு, பகவானே நான் போகிற காரியம் நிறைவேறணும். ஏதோ ஒரு தடங்கல், உடனே மனசு வந்து போயிடும். நான் சாமி கும்பிடுனே, இந்த சாமி எனக்கு வழி விடலையே, நான் வேற போது சாமி கும்பிட்டு தானே வந்தேன், பத்தாவது தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேனே. இப்படியெல்லாம் வருந்தாமல் அன்று அந்த காரியம் நடக்க வேண்டாம் என்று இறைவன் கருதுகிறான். பெருமக்களே, தடைகள் வருகிற போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. அது அந்த தடைகள் ஒரு நாளைக்கு நல்லதாக மாறும். ஏன்னு கேட்டா, நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வேணுங்கிறதை எல்லாம் கொடுத்துருக்கிறார் நினைங்க. அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால், அப்படி ஒன்று நம்மளுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது நமக்கானதல்ல, வேறு யாருக்கோ உரியது.
இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு நீங்க நினைங்க. நம்முடைய 12 திருமுறைகளில் தேவாரம் முதல்ல இருக்கக்கூடிய 7 திருமுறைகள் தேவாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஞானசம்பந்த பெருமான் குழந்தையாக இருந்து அது 3 வயசுல வாய் திறந்து பாடிய முதல் தேவாரம். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் பாருங்க. சாமி கொண்டு போய் திருடுனா சொல்ல முடியுமா? காடுடைய சுடலை பொடி சாம்பல் பூசினானா, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய மலரான் குணை நாற்பணிந்தவர்கள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானுவன் என்றே தொடங்குகிற தேவாரம் 4186 பாட்டு. அடுத்தது நாவுக்கரசர் பெருமான். அடேங்கப்பா, 86 வயது வாழ்ந்தவர் நாவுக்கரசர். வெறும் 16 வயது வரை மட்டுமே வாழ்ந்தவர் ஞானசம்பந்தர். ஜோதி வடிவமாக போய் அப்படியே இறைநெறியில் எல்லாம் கலந்துட்டாங்க திருமணத்தன்று. ஆனா நாவுக்கரசர் பெருமானுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. குழந்தையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் தேர்மேல் உட்கார்ந்துக்கிட்டார், பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டார். அவரை தூக்கிட்டு வர்ற பாக்கியம் நாவுக்கரசருக்கு கிடைச்சது. நாமெல்லாம் இன்னைக்கு கைலாயம் போறக்கு ஆசைப்படுறோமே. செந்தில் வடிவெல்லாம் போயிட்டு வந்தாங்க. நானும் ஆசைப்பட்டு இருக்கிற. கடவுள் சொல்றார், உனக்கு ஏற்கனவே கால் வலி, கொஞ்சம் பேசாம இரு. உருப்படியா கல்லூரிக்கு போனையா, வீட்டுக்கு வந்தியா, 4 மேடைக்கு போனையா, என்னை பற்றி உருப்படியா பேசுனியா, கேட்டுட்டு நீ பேசாமல் இரு என்று பெருமான் சொல்றதாக நான் நினைச்சுக்கிறேன். எப்போ அவர் கூப்பிடுறாரு அப்பதான் நம்ம போக முடியும். நீங்க திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு எல்லாம் டிக்கெட் எல்லாம் போட்டுருவோம். முதல் நாள் நம்ம போக முடியாம ஏதாவது ஒரு காரியம் வந்துடும், ஊர்ல இருந்து ஒரு செய்தி வந்துடும். எப்ப நாம வரணுங்கிறத கடவுள் முடிவு செய்கிறாரோ அப்போதுதான் நம்ம போக முடியும். இங்கிருந்து நடந்தே போனார் நாவுக்கரசர். எவ்வளவு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. திருவாதூர்ல இருந்து கைலாயத்துக்கு நடந்து போகணும்னா எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கணும். நடந்து போனார். வைராக்கியம். கையிலையில் எம்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அழகை பார்த்தே தீர்வேங்கிற வைராக்கியத்தோட போனார். நடந்து நடந்து கால் தேஞ்சு போச்சு, பாதமெல்லாம் புண்ணாயாச்சு. மலை மேல ஏறுற போது பார்த்தார், கால் நடக்க முடியல. முட்டிங்கால் போட்டு முழங்கால் ஏறினார், முழங்காலும் உடஞ்சு போச்சு, ரத்தம் கொட்டுது. உள்ளங்கையை ஊனி போனார், கை போற ரத்தம். அடுத்து பார்த்தார், ஒண்ணுமில்லை, உருண்டு போக ஆரம்பிச்சார் மலை மேல. அதுவரையும் பார்த்துட்டு இருந்த நம்ம அம்மாவும் அப்பாவும் சிவருமானும் உமாதேவியாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல எப்பவுமே அம்மாவுக்கு தாங்க கருணை வரும், அப்பாவை விட அம்மாவுக்கு தான் கருணை வரும். இதுல மணிவாசகர் பாடுவார் பாருங்க, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய் எழுதினார்ல. அம்மா வந்து காலையில ஒரு 10 மணிக்கு குழந்தைய நல்லா குளிக்க வச்சு வயிற்று கொடுத்து படுக்க வச்சிருவா. அதுக்குள்ள வீட்டு வேலையை புறம் பார்த்துருவா, துவைக்கிறத வச்சு போடுற எல்லா வேலையும் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிரும். இந்த குழந்தை நல்லா குளிக்க வச்சதுனால எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கும். 11 மணி 12 மணி ஆனோன்னு அம்மாவுக்கு தனத்துல பால் சுரந்துக்கும். ஐயோ, இந்த பிள்ளை பசியோட கிடக்குதே, அது தூங்குது, நல்லா தூங்குது, ஆனா அம்மாவுக்கு தாங்காது. என் குழந்தை பசியோட தூங்குதே போய் என்று நினைத்து எடுத்து குழந்தையை தொட்டல தூங்கிட்டு இருக்கிற குழந்தையை எடுத்து உணவு ஊட்டுபவள் எப்படின்னு கேட்டா, பால் நினைந்து ஊட்டும் தாயவள். அவளுக்கு மேல ஒருபடி இருப்பாளா பார்வதி தேவியார் சிவபெருமானம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து வாழ்ந்தார் வாழுங்க. அடேங்கப்பா, அம்மா இல்லாதவர்கள் கண்ணில் எல்லாம் கண்ணீர் வந்துடும் அந்த பாட்டை சொன்னா. நமக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கலையாடா. பெற்றோர்களும் பெரியவர்களும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும்னு ஒரு விண்ணப்பத்தை வசுநாதர் காதில் உரைக்கிற மாதிரி போட்டு வைங்க. அவர் எத்தனை பேர்த்த தான் கேட்பாரு இல்லையா? இருந்தாலும் ஒரு விண்ணப்பத்தை நம்ம போட்டு வச்சுக்கலாம். பெரியவங்க நம்மோடு இருக்கிற வரைக்கும் சொத்து. அப்படியே பார்வதி தேவியார் கீழே பார்த்தாங்க, ஐயோ ரத்த வெள்ளத்துல ஒரு உருவம் உருண்டு வந்துட்டு இருக்கே. பார்த்தாங்க, இது என்ன காலெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், இப்படி ஒரு அடியார் உருண்டு வருதே, சுவாமி என்ன ஒரு உருவம் இப்படி வந்துட்டு இருக்கின்றார். ஒன்றுமில்லை, நம்முடைய அடியவனவன் நம்ம பார்க்கணுங்கிற வைராகியத்தில் வர்றான். ஆனால் அவருடைய வினையின்படி அவர் வந்து என்னை இங்க கைலாயத்தில் பார்க்க முடியாது. பார்வதி தேவி கேட்டாங்க, உனக்கு கருணை இருக்குதா சிவபெருமானே? உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்குதா?
இப்படி வந்து உடம்பெல்லாம் ரத்தமா ஒருத்தன் வந்துட்டு இருக்கிற அவனுக்கு கண் காட்ட மாட்டேன், காட்சி கொடுக்க மாட்டேன் கருணை, இப்படி பேசுறிய சாமி, உன்னை கருணை கடல்னு சொல்லலாமான்னு கேட்டா பார்வதி தேவி அதுக்கு மேல பேசாத, ஏன்னா அது தேவ ரகசியம். அவரவர் வினை அவரவருடைய தாய் வயிற்றில் இருக்கிற போது என்ன வினையோடு பிறந்தோமோ அது கட்டுவழியாயே தீரும். சரி என்ன சாமி பண்றது? உடனே நேராக வந்து அசரீரியாக எம்பெருமான் சொன்னான், நாவுக்கரசரே இதற்கு மேல் நீ முயற்சி செய்ய வேண்டாம், அதோ இங்க இருக்கிற பொய்கையில் மூழ்கு, சரண பொய்கை மேல் இருக்கு, அங்க இருக்கு, அதில் மூழ்கி திருவையாறு இருக்க குளத்துல எந்திரிப்ப, சாமி கொடுத்த அருள் பாருங்க அப்படின்னு. நீ இங்க இருக்கிற மானசரோவர் ஏறியது போயிருக்கிற பெருமக்களுக்கு தெரியும், புண்ணிய தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம். ஒரு முறை இந்த உடம்புல பட்டா இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சு போய் அடுத்த பிறவி இல்லை. ஒவ்வொரு தாய் வயிற்றுக்கு ஓடி ஓடி பிறக்கிறது பெரிய வினைங்க. மனித பிறவையும் வேண்டுவதேயும் மாநிலத்தேன்னு பாடுகிறாங்க. எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு நம்ம பெருமான் இருக்கிறவர் என்னழகு என்னழகு, எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை. குனித்த பருவமும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் புன்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடலெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால், இப்படி சாமி அழகா இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். மறுபடியும் பிறவி வேணும்னு கேட்போம். அது உடையாம்பாளையத்திலே பிறக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் இந்த சாமியை கும்பிட முடியும் சொல்லுவோம் இல்லையா? ஆனா இப்படி பிறவி வேண்டும் 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 என்று கேட்பதை விட மறுபடியும் ஒரு தாய் வயிற்றிற்கு அருவாக உருவாக வேண்டாம் ஆண்டவனே. ஏன் தெரியுமா? இந்த பிறவி பிறந்திருக்கிறோம், போற்றியோம் நமச்சிவாய, போற்றியோம் நமச்சிவாய, சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி சொல்லி நாத்தலும் பேரி போச்சே. அடுத்த பிறவியில் எங்காவது போய் வேறொரு சமயத்தில் பிறந்து நாத்தலும் பேரி சொல்ல முடியாம போயிட்டு என்னையா பண்ணுவேன்? நாயா பேயா பிறந்துட்டா விஸ்வநாதன் தெரியுமா? தெரியாத. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி வலுவாதிருக்க மனம் தருவாய்னு கேட்டாங்களே. அதனால தான் காரைக்காலம் ஈரப்படுறாங்க, பிறவாமை வேண்டும். பிறக்க வேண்டாம் ஐயா, ஐயா போதும் போதும் ஐயா, உன்னை ஒருக்கா வந்து பார்க்கறக்கு நான் பட்ட பாடு போதும் ஐயா, இந்த பிறவியெல்லாம் உன்னை வேண்டி வேண்டி நினைத்த போது மறுபடியும் பிறக்கவே வேண்டாம் ஐயா, வேண்டவே வேண்டாம், பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கேட்டாங்க. அப்படிப்பட்ட பிறவி அசிரீரி ஒழித்தது. மானசரோவர் ஏரியில் மூழ்கு, திருவையாற்றில் இருக்கிற குளத்தில் எழுவாய். நீ கையிலையில் என்ன காட்சி பார்க்கணும் ஆசைப்பட்டையோ அந்த காட்சியை உனக்கு திருவையாறில் நான் தர்றேன்னு சொன்னாங்க. திருவையாறில் ஒரு அற்புதமான இறையருள் இருக்கிறது பெருமக்களே, போயிட்டு வாங்க ஒரு முறை. அற்புதமான கோயில். மேற்கு பிரகாரத்தில் நின்று வடக்கு நோக்கி நின்று அந்த மூலையில் நின்று ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு நீங்க பேசாம இருக்கேன். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு அங்க கடைசி 5 தாட்டி ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு ஒலிக்கும். எவ்வளவு அற்புதமான திருத்தலம். அங்க இருக்கிற பொற்றாமலை குளத்தில் அப்படியே மானசரோவரில் மூழ்கி 5000 மைல் கடந்து இங்க இருக்கக்கூடிய திருவையாற்றில் எழுகிறார். எழுந்துடனே இன்னைக்கும் போங்க, பொற்றாமரை குளத்துக்குள்ள போய் பக்கத்தில் நில்லுங்க. இப்படி மேல மாடியில் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்தில் பிரகாரத்தில் காளை வாகனத்தின் மேல எருது வாகனம் இடப வாகனம் ஏறி அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வதியும் அற்புதமாக கைலாயத்தில் எப்படி ஆனந்தமா இருப்பாங்களோ அதே மாதிரி காட்சி அங்க இருக்கும். மாதர் வீரை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார விருவின் புகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு 11 பாட்டு அற்புதமா பாடி முடிச்சார். கைலாயத்தில் பார்த்த காட்சி இங்க பார்க்கிறாருன்னா மன நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை தாங்க தெய்வம், வேற என்னங்க இருக்குது? நமக்கென்று இருப்பதை இறைவன் ஒருபோதும் மறைச்சிக்க மாட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை கண்ணப்ப நாயனாரோட கதை. பக்திக்கு 5 வருஷம் வேணும், 10 வருஷம் வேணும். ஐயப்ப சாமிக்கு நம்ம தம்பி மாலை போட்டிருக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு மாலை போடணும், அதெல்லாம் கிடையாது. 6 நாள் 6 நாள் தான் காட்சி. குடிமை தவறு போய் பார்த்து 6 நாளில் கண்ணை பீத்து இடறி வைப்பேன் ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்தியும் வருகிறதுன்னு சொன்னா கண்ணப்பருக்கு இருக்கிற பக்தி மாதிரி யாருக்கு இருக்கு? அந்த பட்டினத்து சுவாமிகள் பாடினாரு.
நான் 6 நாளில் கண்ணை பெயர்ந்த அப்ப வல்லேன் அல்லேன், என்னால் முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். என்னை தீண்டுவீராயும் திருநீலகண்டன் மனைவி சொல்லி போட்டா. 24 வயதிலிருந்து 80 வயது வரை இளமையை அனுபவிக்காமல் இருந்த அடியார்கள். எவ்வளவு கெட்டி வேணும் மனசுல, நினைச்சு பாருங்க இல்லையா? கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ள வாழுகிறார்கள். 70 வயதுக்கு 2 பேரும் ஊருலகத்துக்கு மனைவி கணவன். பட்டினத்து சுவாமிகள் சொன்னாரு, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன், என்னால முடியாதியா. சரி, சிறு தொண்ட நாயன மாதிரி குழந்தைய அறிஞ்சு கொடுத்துருவியா? வாழால் மகவர் இந்த ஊட்ட வல்லேன்னு பண்ணாரு. சாமி என்னால முடியாதுப்பா, நான் எப்பப்பா வந்து திருக்காலத்தையப்பா உனக்கு எப்பத்தான் நான் ஆளாவேன், இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு அறிவில்லை, நம்பிக்கை இல்லை, நான் எப்பப்பா வந்து உன்னுடைய திருவடியை அடைவேன் என்று பட்டினத்தார் பாடுகிறார்னு சொன்னா, அதைத்தான் திருவாசகம் சொன்னது. கண்ணப்பனொப்பதோர் அன்பு, கடவுள் மேல அன்பு வேணுங்க. என்னுடைய வயது இருக்கிற பெருமக்களே, நமக்கெல்லாம் உண்மையான பக்தி ஆண்டவரிடம் நிற்கிற போது இந்த ஊனக்கண் கொண்டு உன்னை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த மார்கழி மாதம் இந்த 24வது ஆண்டுல இன்னைக்கு 13வது நாள், இன்னைக்கு சனி பிரதோஷத்துல நீ இருக்கிற அழக பார்க்கறதுக்கு இந்த கண்ணுக்கு பாக்கியம் கிடைச்சது ஆண்டவா என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, கண்ணீர் தானா வரும், தானா வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இல்லையா? சொல்லுங்கள். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டீர், போற்றியோம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி என சொல்லுகிற போது நம்மை எங்கு நாம் தாழ்த்தி கொள்ளுகிறோமோ அந்த இடத்தில் இறைவன் எழுந்து நிற்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த பக்தி என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய கடல். இந்த கடல்ல மனசுதான் காரணம் பக்திக்கு. கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளையோட ஒரு பாட்டு, சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா, கோயில் மேல இருக்காரா, கோயிலுக்கு கீழே இருக்காரா, பிரகாரத்தில் இருக்காரா, வீதியில் இருக்காரா, எல்லா பக்கம் தேடிட்டு வந்தா சாமி காணோம். நம்மள மாதிரி ஒரு ஆள் அவசர புத்திக்கார வந்து இந்த கோயில் சாமியே இல்லைன்ட்டான். ஒரு அடியார் சொன்னார், முதல் உள்ளத்துல சாமி நினைக்கிறியா? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். வாயை திறந்து யாரையும் சபிச்சிடாதீங்க, வேண்டாம். பெருமக்களே, திருக்கோயில் ஆதலால் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் சொல்லுகிற தகுதி எனக்கு இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில சொல்லுகிறேன். யாரையும் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்தாரையும் கூட என்ன செய்தாரையும் ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல். நன்னையும் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசிலாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு தீமை செய்தவரை திருப்பி நீங்கள் சபித்து விட வேண்டாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, ஆண்டவா எனக்கு எவ்வளவு பெரிய தீங்கு செய்தவர்களை நீயே பார்த்துக்க, போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஏன் தெரியுமா? சபித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனதில் வஞ்சனை வந்து பதிவாய் போயிடும், பார்க்கிற போதெல்லாம் தெரியும். அப்ப என்ன ஆகுனா, மனமானது சஞ்சலப்பட்டுட்டே கிடக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவர் எனக்கு எதிரிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். சபிக்க வேண்டாம், மனதளவில் மன்னித்து விடுவோம். ஏன்னு சொன்னா உள்ளத்துல வஞ்சனை வேண்டாம். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். மறந்துடாதீங்க, இந்த வாயில் நல்லதை மட்டும் பேசுங்க, தயவு செஞ்சு யாரையும் திட்டாதீர்கள். கோபம் வந்தா கூட அமைதியாயிருங்க, சிக்கலே போயிடும். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்ங்க. உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த கோயில்ல உள்ள கோயில் உள்ள இருக்கான் பாருங்க, அவன் தாங்க தெய்வம்னா. இப்ப கவிமணி கிட்ட பேசின ஆளுக்கு வாங்க, கோயில் புற சுத்தி பார்த்து கடவுளை காணா. அவர் சொன்னாரு, உள்ளத்தில் உள்ளானடி இறைவன் அதனை உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாய் எனில் கோயில் உள்ளேயும் காண்பாய் அடினா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? மனம் நம்ம சொல்றபடி கேட்காது. இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் தான் மிகப்பெரிய விஷயம். வேனில் வேல் மலர்கனையும் வெள்ளகைக்க செவ்வாய்க்கரிய பாடலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சேன்னு பாடினார் மணிவாசகர். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? என்ன மனசே நீ? வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு என்ன பண்ண போற நீ?
சிற்றின்பங்களை எல்லாம் பேரின்பங்களாக கருதி கொண்டு அதில் மூழ்கி கிடக்கிற மனசே, நீ அதை விட்டு போட்டு பேரின்பமாக இருக்கக்கூடிய இறைவன் திருவடிகளுக்கு வா என்று சொல்லுகிற அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிற போது இறைவன் வேண்டுவதை வேண்டியாங்கு எய்வான் கான் உறுதியாக சொல்லுவது சமயம் நம்ம சமயம்தான். நீ என்ன கேட்கிறாயோ உனக்கென்று இருப்பதை கடவுள் ஒருபோதும் மறைத்து விட போவது இல்லை. உனக்கு இல்லாததை ஒருபோதும் இறைவன் உனக்கு கொடுத்து விட போவதும் இல்லை. நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் 4 வேணும். நீளாயுள் வேணுங்க, கண்டிப்பா வேணும். அப்பதான் இந்த மண்ணுலகத்தில் வாழ முடியும். நீளாயுள் வாழ்ந்து நம்முடைய குடும்பங்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, பேரம்பேத்தியை பார்த்து நல்ல அறங்களை செய்ய வேணும். நம்ம வீட்டோடு நின்று கூடாது. வீட்டோட செய்யறதெல்லாம் ஓரளவுக்கு போதும். அடுத்து புது காரியங்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து நிறைவு செய்வதற்கு நமக்கு நீளாயுள் தேவை. அப்புறம் புகழ் வேண்டாமா? கண்டிப்பா வேணும். நீளாயுள், நிறை செல்வம் வேண்டாமா? கோயிலுக்கு கொடுக்கறது காசு வேண்டாமா? பணம் இல்லாமல் எப்படி பூஜை பண்றது? சாமி கோயிலுக்கு கொடுக்க வேண்டாமா? 30 நாளைக்குமே குறிப்பிட்ட அளவு செலவாகுமே, கொடுக்கணும் இல்லையா? அப்ப நிறைய செல்வம் வேணும். அப்புறம் சொன்னே தெரியுற மாதிரி ஒரு புகழ் வேணும். நீலாயில், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் 4வது ரொம்ப முக்கியம். அதான் நீ தலைப்ப. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் இன்றி புணர்ப்பானை, பின்னை என்பிளை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று அறியவனா எம்மானை, எளிவந்தவரானை, அன்னம் வைகும் வடபலனத்து அணியாரூரானை, மறக்கலும் ஆமேன்னு சுந்தரர் பாடுகிற பாட்டு. பொன் என்பது தங்கம் மட்டும் இல்லைங்க. தங்கம் மேற இன்னைக்கு ஏகப்பட்ட விலை விற்குது. ஒரு 10 பவுன் உடனே வாங்கிட்டு வந்து உடனே வீட்டில் வைக்க முடியுமான்னா யோசனையா இருக்குது. அப்படி விற்குது விலை. ஆனால் இறைவன் நினைத்தால் நமக்கு எத்தனை வேண்டுமானாலும் கொடுத்து விட முடியும். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே நான் பரவலாக வர்றேன். பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா? பெரியவங்க உட்கார்ந்துருக்கேன், ஓதுவாமூர்த்தியெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மண்ணுலகத்தில் பிறந்த மக்கள் அத்தனை பேருமே கண்டிப்பாக தாயும் தந்தையும் கூடி தாயின் வயிற்றில் 10 மாதம் கருவாக சுமந்துதான் இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும். எல்லா அடியார்கள் உட்பட, நாம் உட்பட. ஆனா தாயும் தந்தையும் கருவில் இல்லாமல் கைலாயத்தில் காட்சி காட்டப்படுகிற போதே சுந்தரரை கைலாயத்தில் வீட்டிருக்கிறாங்க எம்பெருமானும் பெருமாட்டியும் பக்கத்தில் விபூதி கிண்ணம் ஏந்தி கொண்டு நிற்கக்கூடிய ஒருவராக காட்டுகிறாங்க. அப்போ பூதகணங்களில் ஒருவராகத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம பார்க்கிறோம். எப்ப பிறந்தார் எப்ப வளர்ந்தார் தெரியாது. மறுபடியும் ஒரு அவதாரத்தை கொடுக்கிறார், அது வேறு விஷயம். காட்டு அந்த முதலாக காட்டும் இடமே கைலாயத்தில் பகவானுக்கு பக்கத்தில் விபூதி கிண்ணம் பிடிக்கக்கூடிய பேர் எத்தனை பேருக்கு கிடைக்க நினைக்கிறீங்க? ஆனந்தமாக இருந்தாங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மண்ணுலகத்தில் தாங்க பேராசை, துன்பம், கண்ணீர், கவலை, பொறாமை, ஆணவம் இதெல்லாம். இதை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாதான். முக்கியமாக பசி கிடையாதாமா. பட்டுப்படம் வாங்கணும் ஆசையே கிடையாது. கார் வாங்கணும் ஆசையே கிடையாது. சந்திரமா சொல்கிறோமா நகை வாங்கணும் ஆசையே கிடையாது. எதுவுமே கிடையாது தேவலோகத்தில். ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் தேவலோகம். பேசாமல் இருக்க வேண்டியதானே சுந்தரர். அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர்னு பேர். ஆலம்னா நஞ்சு, ஆலம் கூட்டல் ஆலம் சம ஆளாளம், ஆளாள சுந்தரர்னு பேர். சந்தோஷமும் இருக்க வேண்டியதானே. நந்தவனத்தில் 2 பெண்கள் பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா இருக்குமா? லேசாக ஒரு பார்வை பார்த்தார் அந்த பிள்ளைகளை. அந்த 2 பெண்ணுகளை பார்த்தோன்னே பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு. பகவான் கூப்பிட்டாங்க. நந்தவனத்தில் என்ன பார்த்தான்னு கேட்டார். ஒன்றுமில்ல சாமி அப்படி இப்படின்னாரு. கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்க நீ ஆசைப்படுகிற தேவலோகத்துக்கு வழி கிடையாது. மறுபடியும் மண்ணுலகத்துக்கு போ. 2 பேரை பார்த்தீங்கல்ல, 2 பொண்டாட்டியா கொடுக்குறோம். போயிட்டு வந்துட்டாரு. வந்தாருங்க, வந்து அதே மாதிரி பிறந்தாரு. வளர்ந்து வந்த பிறகு பறவையாரையும் சங்கிலியாரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் பட்ட பாடு இருக்குது பாரு. ஐயோப்பா, திருவாரூருக்கு தில்லைக்கு ஓடிட்டு கிடந்தார் 2 பேர்த்து கடைசிக்கிட்டு. ஆனால் யாருக்குமே கிடைக்காத பெருமை கைலையில் தொடங்கி வாழ்க்கை தொடங்கி மண்ணுலகத்துக்கு வந்து பிறந்து நம்மள மாதிரி ஒரு தாயின் வயிற்றில் பிறக்க வச்சு பிறந்து
திருவள் விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய பார்த்தா அந்த நாட்டுடைய மன்னன் வந்து பார்த்தான். ஆஹா, ரொம்ப தேஜஸாக இருக்கானே, அழகாக இருக்கானே, இந்த பையனை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை தாயும் தந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு தத்தெடுத்து கொண்டு போயிட்டு அரண்மனை கொண்டு போயிட்டார். அரண்மனையில் வளர்ந்தவன், உரிய வயது வந்தது, வாலிப வயது வந்தாச்சு. வந்த உடனே திருமணத்துக்கு பார்க்க வேணும். திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் கூட்டியாச்சு, பார்த்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு. முதல் திருமணத்துக்கு மணமேடைக்கு வந்தாச்சு. பொண்ணை மட்டும் கூப்பிடணும். எப்பவுமே முன்னால் வந்து மாப்பிள்ளை உட்காந்துக்கு வரல, அது மாதிரி உட்கார்ந்தாச்சு. ஒரு வயதான ஒரு வயோதிகர் அந்தனர் வந்தார். நேராக உள்ள வந்தார், மடமடமடான்னு மேடைக்கு வந்தார். இங்கே வந்தவர் அப்படியே மேலே வந்து மணமகன்கிட்ட வந்தார். நீ திருமணம் செய்து கொள்ள முடியாது, நீ எனக்கு அடிமை என்று சொன்னார். எடுத்தோன்னே யாராவது, எல்லாத்துக்குமே திருமணம்னு ஒரு ஆசை இருக்குங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஐயோ அது ஊருப்பட்ட கனவு கண்டுட்டு இருப்போம். அதில் பகுதி கூட ஜெயிக்காது, அது வேறு விஷயம், அதை விட்டுருவோம். கல்யாண மேடையில் போய் உட்கார்ந்துருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? நீங்கள் என்ன பித்தனா பேயனான்னு திட்டினார். இல்லை, உன்னுடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஓலை இருக்குது, இந்த ஓலையின்படி நீ எனக்கு அடிமை என்று சொன்னா. இவங்களை மாதிரி பெரியவங்களா ஓடி வந்து, என்னப்பா ஐயா நீங்கள் வயசில் பெரியவங்களா இருக்கீங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, 4 அச்சதி போட்டு ஆசீர்வாதம் பண்ணாமல் ஒரு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிறீங்களே, நியாயமாப்பா என்று. இல்லை, இவன் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஏன்னா இவன் பரம்பரையா எனக்கு அடிமை. இவன் எழுதி கொடுக்கல, இவன் தாத்தா எழுதி கொடுத்துருக்க ஓலை இருக்குது பாரு. இந்த உடனே சபை கூட்டினாங்க, பஞ்சாயத்து கூட்டினாங்க. சபையை கூட்டி கல்யாணம் போச்சு. அப்படியே கோபம் கொப்பளிக்கு சுந்தரருக்கு. என்னவா நிறுத்தி போட்ட கல்யாணத்தை, வா போவன் சபைக்குன்னு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்க திருவெண்ணைநல்லூர் போயிட்டு வாங்க ஒரு முறை. அற்புதமான தலம். பெருமக்களே, நீங்கள் எல்லாம் பெரியவர்கள். இந்த நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களையாவது இந்த வாழ்க்கையில் மிதிச்சிருங்க ஒரு முறை. போயிட்டு வாங்க, ஒன்றும் வேண்டாம். பஸ் இருக்குது, ஒரு மஞ்சப்பை எடுத்து அதுக்குள்ள 2-3 சேரையா 2-3 வேட்டியா தூக்கி போட்டு சத்தமெல்லாம் போயிடணும். நான் போறேன்னு கேட்ட விட மாட்டாங்க இவங்க வீட்டில் இருக்கிறவங்க. போயிட்டு நம்ம பாட்டுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே வருஷம் தான் இருக்குது, அடுத்த வருஷத்துலேருந்து அப்புறம் அவ்வளோதான் முடிவு பண்ணி இருக்கிறோம். எல்லா சிவத்தலங்களையும் ஒரு முறை மிதிச்சிடுறது. அடுத்த பிறவி என்ன பிறக்கிறமோ இல்லையோ தெரியாது, இந்த பிறவியில் எல்லா தலங்களையும் மிதித்தாக வேணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆனால் அம்மானால எல்லா தலங்களும் போக முடியலை. திருவெண்ணைநல்லூர் கூட்டிட்டு போயாச்சு. பெரிய சபை கூடி இருக்கிறது. எல்லாரும் கேட்டாங்க, ஏப்பா நீ சொல்லுவதற்கு என்னப்பா எவிடன்ஸ் இருக்கு, பத்திரம் இருக்கா, இல்ல ஒரு 2 சாட்சி இருக்கா, கூட்டிட்டு வானாரு. சாட்சி யாரும் இல்ல, பத்திரம் இருக்குன்னா இடுப்பில் இருக்கக்கூடிய ஓலை எடுத்து காட்டினாங்க. உடனே ஊருக்குள்ள போய் அவருடைய தாத்தா எழுதி கொடுத்த பழைய பத்திரம் எங்காவது இருக்கும்ல, அதை கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்து 2ஐயும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தாங்க, 2 சரியா இருந்தது. உடனே சொன்னாங்க, சுந்தரா நீ அடிமை, உனக்கு கல்யாணம் கிடையாது. இதோ இந்த பெரியவர் சொல்றாரே, இந்த அந்தனருக்கு நீ இன்னையிலிருந்து அடிமை, அவருக்கு சேவகம் செய், போ, உனக்கு கல்யாணம் கிடையாது போன்ட்டான். சாமானியா கோபம் இருக்கும். அப்படியே கோபத்தோட வந்தார். வா என் பின்னால் வா அப்படின்னு. திருவெண்ணைநல்லூர்ல இன்னைக்கும் அப்படியே உள்ள போனார். முன் மண்டபம், அர்த்த மண்டபம். எது உன்னுடைய ஊரு? இதே ஊர் தான் என்னுடைய ஊரு. எது உன்னுடைய வீடு? இதுதான் என்னுடைய வீடு. இது சிவன் கோயில் வந்து உன்னுடைய வீடுங்கிற இல்லை, இதுதான் என்னுடைய வீடு. எங்க என்ன என்ன வேலை உனக்கு செய்யணும்? சாமானிய ஒரு கோபம் வருது அந்த மாப்பிள்ளைக்கு. கல்யாணம் மாப்பிள்ளைக்கு கொத்தளிக்கிறார் அவர். அப்படியே என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன அப்படின்னு, சுந்தரா அமைதியாக இரு, நிற்க வச்சார். நேராக போனார். அப்படி இறைத்திரை மேனியில் போய் எம்பெருமான் மறைந்தார். சுந்தரா இன்னுமா தெரியல யார் வந்திருக்கிறாங்கன்னு. அப்பத்தான் புரிஞ்சது, ஆண்டவா நீயா? சாமி நீயா வந்து உனக்கு என்னமா திட்டி போட்டேன்? ஆண்டவா பித்தனே பேயனே என்ன திட்டி போட்டேன் சாமி, நீயா வந்தேன்னு. கைலாயத்தில் இருந்த மறந்துட்டியா சுந்தரா? நீ என்ன கேட்ட? சரியான நேரத்துக்கு வந்து என்னை தடுத்தார் கொள்ளணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல. இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் எல்லா மக்கள் மாதிரி நீயும் மறந்துட்டியா ஐயா. ஆனால் நான் மறக்க முடியுமா? உனக்கு கொடுத்த வாக்குக்காக வேண்டி உன்னை ஆட்கொள்வதற்கு வந்திருக்கிறேன்னா. சுந்தரருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அழுது தீர்த்தார். சுந்தரா என்னை பைந்தமிழால் பாடுனா. தமிழுக்கு தாங்க பெருமை, தமிழுக்கு தான் பெருமை.
அதுவும் இறைவன் அடியெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பாருங்க, மிகப்பெரிய சக்தி. சேக்கிழார் பெருமான் பாட நிற்கிறாரு, சொல்ல வர மாட்டேங்குது. யோசிச்சு பார்த்தார், இதுவல்ல அதுவல்ல, என்ன பண்ண பெருமானே எனக்கு ஒரு சொல் எடுத்து கொடு. உலகலாம் என்று தொடங்கு என்று சேக்கிழாருக்கு எடுத்து கொடுத்தார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மொழிவேணியின் அழகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பாடினாங்க. அருணகிரிநாதருக்கு அடேங்கப்பா, அது வரைக்கும் அருணகிரிநாதர் ஒருக்கா கூட முருகான்னு சொன்னது கிடையாது. அவரே இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக கடந்தவர். அவரு கடைசியில் சகோதரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இனிமேல் வாழ வேணுமா, பெத்த சகோதரி கிட்ட, கூட பிறந்த சகோதரி கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டுமே இனிமேல் நான் உயிரோட வாழ வேண்டான்றதுக்காக கிளிகோபுரம் ஏறியாச்சு. அங்கிருந்து கீழே விழுந்தார். விழுகிற போது மட்டும் நான் சாகரேன்னு சொல்லிட்டு விழுகல, அப்ப மட்டும் முருகான்னு வாயத்தான் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் பேசாம உட்கார்ந்து முருகனுக்கு ஆஹா ஒரு முறை சொல்லிட்டானா ஓடி வந்து தன் பஞ்சுக்கரங்கால் அப்படியே தாங்கி கொண்டார். திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு வா. முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்கொரு வித்து குருவரை என போதும் முக்கற்பர மற்குச்சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரரும் வழிவேன 10 தலை தத்தக்கணில் ஒற்றைக்கிரி மற்றை பொருள் பட்டப்பகல் வட்டப்பகலை உறவாக. பெரிய பாட்டு அப்படி பாடினாங்க. அடியார்களே, இறைவன் அடியெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு அப்படி ஒரு பலாபலன் உண்டு, நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உடனே கேட்டார், சுந்தரா என்னை பைந்தமிழால் பாடு. எங்க போய் பாடுவார் இவரு? அப்படியே எல்லாம் விடவடத்து போய், ஐயோ சாமி பாடவல்லையே, உனக்கு என்ன சொல்லி பாடுவேன், என்ன சாமியும் சொல்லி பாடுவேன், என்னை என்னமா திட்டினேன், ஐயோ அது வேறையா, பித்தான்னு திட்டினேன். சரி, அதையே முதல் சொல்ல வச்சு பாடு. 1380 பாட்டு, பித்தா பிரேசுடி பெருமானி அருளாளான்னு தொடங்குற பாட்டு. இப்படி பாடியவர் இறைவனுக்கு அடித்தொண்டு செய்தார். எல்லா தலங்களுக்குமாக போனார். குண்டையூர் கிழார் ஒருவர். அந்த குண்டையூர் கிழார் யாருன்னு கேட்டா, இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சுந்தரருக்கு. சுந்தரருக்கு குடும்பத்துக்கு தேவையான நெல்லெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற திருக்கோவிலில் பூஜை நடக்கணும், பகவானுக்கு பாட வேணும். அப்பா பெருமக்களே, ஒரு செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை வடிவு நம்ம செந்தில் வடிவு உள்ள கூட்டிகிட்டு போனாங்க. சென்ற முறை வந்தபோது நான் பாடலை கேட்டேன் உள்ள. ஆனால் இன்னைக்கு நம்முடைய மக்கள் ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவர்களே ஒரு மெட்டு அமைச்சிட்டு அவர்களே பாடினாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. விழி கிடைக்குமா அப்படிங்கிற பாட்டு கேட்குற போது எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணீராக வந்துருச்சு. அருமையான இங்கே பாருங்க, யாரும் வந்து நமக்கு ஒன்றும் பரிசு கொடுக்க வேண்டாம், யாரும் வந்து ஒன்றும் அவார்டு கொடுக்க வேண்டாம். சாமி காது கேட்டா போது பாடுங்கள். சாமி காது கேட்டா போது. மற்ற பெற்றன கின்றினின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதெத்துஞ்சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் பாடுங்கள். அந்த சாமி கேட்டா போதும். அப்போ நாடக மேடையில் தான் நம்ம நடிச்சுட்டு இருக்கோங்கிறத, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன்னு கேட்டாரு. விடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன், நாடகச்சீர் மணிக்குன்றே இடையராத அன்பு. அதை தான் சொல்ல வந்தேன். இடையராத அன்பு வேணும். பிரதோஷம் வருகிற போது மட்டும் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கோயிலுக்கு வந்துட்டு மற்ற நாள் கோயில் பக்கம் சாமி பற்றி நினைக்கிறதே இல்லை. இல்லை 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 இல்லை, அதுவும் இல்லை. இந்த பிறவியின் நோக்கம் ஆண்டவனை நினைப்பது, ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது. மற்ற நேரங்களில் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறது. நாம என்ன பண்றோம்னா 99% நம்ம வாழ்க்கையை பார்க்கறது. எப்பவாவது நேரம் கிடைச்சா சாமி கிட்ட போறது, தட்டை திருப்பி போட நம்ம பெரிய ஆளுங்க நம்ம. அதனால இடையராத அன்பு எனக்கு என் ஊடகத்தை நின்றருள தந்தருளும் உடையானை என்று வேண்டுகிறார்களே. செக்கிலார் பெருமான் பாடுவார் பாருங்கள், ஈர அன்புன்னு ஒரு வரி வரும். அது என்ன அன்புல போய் ஈர அன்பு? அடியார் பெருமக்கள் பூஜை பண்றாங்க. இந்த பூஜை பண்றதுல இந்த பரிகாரம் பண்றதுல தவறு வந்துட்டு என்ன பண்றது? ஏதாவது குற்றங்குறை வந்து விட்டா அதுல எதை போட்டு நிரப்புவார்களாம்? தன் அன்பு என்கிற ஒரு பரிகாரத்தை போட்டு நிரப்புவார்களாம். அதற்குத்தான் ஈர அன்பு என்று சேர்க்கிறார் சிலர். ஈர அன்பு. இந்த ஈர அன்போடு மிக்கக்கூடிய சுந்தரர் கேட்கிறார்,
ஆண்டவா நான் எப்படி பாடுவேன். அப்படியே வந்தார் நண்பர் குண்டையூர் கிழாரை பற்றி சொல்றதுக்கு தொடங்கினேன். இந்த வழிபாடுகள் நல்லபடியாக நடக்க வேண்டுங்கிறதுக்காக குண்டையூர் கிழார் ஆண்டுதோறும் நெல் மூட்டையை அனுப்பி வைப்பார். இந்த கடவுளுக்கு சோதிக்கிறதுல பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், உட்கார்ந்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு பொழுது போகலன்னா நம்ம யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சோதிக்கலாம், அதான் அவருக்கு வேலை. ஏன் தெரியுமா? சோதித்தால் தானே நீ என்னை தேடி வருவாய். நாம் அப்படித்தாங்க, கஷ்டம் வருகிற போதுன்னு கடவுள் நினைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிற போதால் நான் சம்பாரிச்சேன், இது ஏன் சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். துன்பம் வருகிற போது மட்டும் சாமி திட்டுறதுக்கு வந்துடுவோம். கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, நான் இத்தனை கஷ்டப்படுறேனே, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுன்னு. அதுக்காக வேண்டியாவது கடவுள் வந்து எல்லாத்துக்குமே இல்லைங்க. அது விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? தாயின் கருவறையில் தங்கி இருக்கிற போது இந்த உயிர் பிறப்பெடுக்கிற இந்த ஆன்மாவுக்கு என்று ஒரு பட்டியலை இறைவன் கொடுத்து அனுப்புறான். இந்த வயசுல இந்த துன்பம், இந்த வயதில் இந்த இன்பம் இருக்கும் என்று சொல்லப்பட்டது அத்துணையும் நடக்கும். ஏற்கனவே வாங்கி வந்தது தானே, வந்த பிறகு கஷ்டம்னு சொன்னோம்னா, அந்த துன்பத்திலிருந்து நாம் அழிந்து போகாமல் துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழியை கொடுத்து அருளை கொடுத்து ஆண்டவன் நம்மளுக்கு அருள் புரிவான். குண்டையூர் கிழார் சோதிச்சாகணும். நெல்லு மூட்டை போயிட்டு இருக்க வரைக்கும் சுந்தரம் சந்தோஷமா இருக்கிறான். நெல்லு மூட்டை போகக்கூடாது. திடீர்னு மழை பெய்யல, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் மழையே பெய்யல, ஒரு விளைச்சல் காணும். எல்லாம் பசி பட்டினிக்கு வாடி கிடக்கிற போது சாமிக்கு பூஜை நடக்கல. எங்க போய் பூஜை நடக்கும்? கோயிலில் பூஜை நடக்கல. சுந்தரர் வந்தார், நேராக குண்டையூர்கள் என்ன பண்ணுவோ தெரியாது. என் வீட்டில் நெல்லு மூட்டை வேண்டாம், சாப்பாடு எல்லாத்தையும் பரவாயில்ல, சாமிக்கு பூஜை நிற்குதுப்பா, சாமிக்கு வழிபாடு பண்ணி ஆகணும், நீ என்ன பண்றையோ தெரியாது. உடனே குண்டையூர் கிழார் அழுதார் ஆண்டவரிடம். ஆண்டவா, என் அடியார் கேட்கிறான், என் அடியார் தனக்கு வேணும்னு கேட்கல, கோயிலுக்கு பூஜை பண்ண வேணும்னு கேட்கிறான். அந்த கோயில் நீதான் இருக்க. ஒரு அடியாருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இல்லாத கடவுள் உன்னை என்ன கடவுள் சொல்லுவேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு வேண்டி போய் படுத்துட்டார். நைட்டு பிடிச்சது மழை, மழை பெஞ்சு கொட்டியாச்சு. உடனே நெல் வந்துருமா? அது உன்னை வயல் போட்டு நெல் வச்சு நெல் 6 மாசம் ஆகுமே. மறாவது நாள் பூதகணங்களை அனுப்பிச்சு குண்டையூரில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலும் எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு பெரிய பெரிய நெல்லு மூட்டையாக பகவான் கொண்டு போட்டார். நடந்த வரலாறு பெருமக்களே, நடந்த வரலாறு. சாமி நினைச்சா என்ன முடியாது? வீடுதோறும் நெல்லு மூட்டை, வீட்டை திறந்து வெளியே வராம கதை வடைச்சு கிடக்குது நெல்லு மூட்டைகள். என்ன பண்ணுவாங்க? அதே சந்தோஷம் எல்லாத்துக்கும். ஆஹா, எப்படி ஒரு மூட்டை கிடைச்சிருச்சு, மழையும் பேஞ்சிடுது, அடுத்த நெல் வர்றதுக்குள்ள சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு எதை கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. சுந்தரர் மட்டும் அந்த நெல் மூட்டையை அடுக்கி வைக்க முடியலையாம். நெல் மூட்டையை அடுக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா. அதுக்கு சிவபெருமான் வரணுமா. ஒரு பாட்டு, நீல நினைந்தடிய நித்தமும் கைதொழுவேன் வாழன கண்மடவால் அவள் வாடி வருந்தாமல் கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சொன்ன நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் வா வா அவை அட்டித்தரப்பணியேன்னு கடவுளை கூப்பிடுது. சுந்தரர் பக்தி எப்படி இருக்குது பாருங்க. இந்த அணுகுமுறையை நம்ம ஆட்சியில் இருந்தவர்கள் கடைபிடிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் படித்தேன், காமராஜர் ஆட்சியில் இருந்தாரா? அப்போ நான் பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பிறந்திருப்போம். இதே மாதிரி ஒரு பெரிய மழை பெஞ்சு எல்லா மரங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அந்தந்த தெருக்களில் விழுந்து ரோடுகளில் விழுந்து போக்குவரத்தே பூரா ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு துன்பம் வந்துருச்சாமா. எந்த மரத்தை வெட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரோ ஒரு நல்ல மகராஜ் சொல்லியிருக்கிறா, இங்கே பாருங்க, ஒரே ஒரு ஆணை போடுங்கள், யார் வீட்டுக்கிட்ட மரம் விழுந்திருக்கிறதோ யாருக்கு தேவையோ அந்த மரங்களை பூரா வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். 2 நாளுக்குள்ள அத்தனை மரமும் காலி. நம்ம மக்கள் யாரெல்லாம் மரம் தேவைப்படுது, யாரெல்லாம் வீடு கட்டணுமோ எல்லாம் வெட்டி 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 பத்திரமா கொண்டு போயிட்டா. போனதுனால என்னாச்சு? போறதுக்கு பாதை கிளியர் ஆயிடுச்சு. காமராஜர் ஆட்சி காலத்தில் அப்படி சுந்தரர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கடைபிடித்ததாக ஒரு வரலாறு, அற்புதமான வரலாறு நம்மளுக்கு உண்டு பெருமக்களே. இறைவனை அம்மையாகவும் அப்பனாகவும் பார்க்கிறமே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதேன்னு பாடினாங்க. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்?
சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலினின் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புறமா? பெருமக்களை, எங்காவது கடுகளவு நீங்கள் பக்தியில் குறை வைத்தால், எங்காவது கடுகளவு உங்களுடைய நம்பிக்கையில் குறை வைத்தால் இறைவன் அதை கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பார். இந்த சென்ற முறை எனக்கு இங்கு ஒரு 1.5 மணி நேரம் பெரிய பாரதமே, பெரிய பாரதம், மகாபாரதம், அதில் சகோதரி தலைப்பு கொடுத்தது பெரிய கருணை வள்ளல் அவர்கள். பாரதத்தில் கண்ணன் கொடுத்துட்டாங்க. மகாபாரதத்தை உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிச்சா 1 மாசம் ஆகும். அதில் கிருஷ்ண பரமாத்மா லீலை ஒரு 1.5 மணி நேரம் இறைவன் உள்ளிருந்து என்னை உணர்த்த வைத்தார். நாங்கள் எல்லாம் பேசுவதில்லை பெருமக்களே. ஆண்டவன் படித்து வைத்ததை சரியான நேரத்துக்கு சரியாகபடியாக நினைவில் கொண்டு வர வேண்டியது ஆண்டவனுடைய கருள் தான். நான் பேசுமாறு பேசே, நான் நுகருமாறு நுகரே என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு காட்சி வரும். 2 காட்சி சொல்லுகிறேன். ஒன்று, இறைவன் மேல் நம்ம வைக்கிறோமே, அந்த நம்ம செய்கிற பூஜனை பக்தியெல்லாம் ரொம்ப பெருசு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? மாலை நேரம் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனன் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த அர்ஜுனனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசைன்னு கேட்டால், என்னை தவிர இந்த சாமி மேலே இவ்வளவு இது வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. நான் தான் பெரிய பக்தியுடையவன், நான் தான் பெரிய பக்தியுடையவன், என்ன போல யாராவது பக்தியில் உண்டா என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை. சாமி கிட்ட கேட்டான், கண்ணா உன் மேலே அதிகமாக பக்தி வச்சிருக்கிறது யாருப்பா அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் சொன்னான், இவன் எதிர்பார்த்தது நீதான் அர்ஜுனா என்று சொல்வான் எதிர்பார்த்தாரு. என்னோடு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். 2 பேர் நடந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. ஒரு தோப்பு வந்தது, வயல் வந்தது, அதெல்லாம் கடந்து போனாங்க. ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசை முன்னால் ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தார். கூட அவரோட மனைவி இருந்தாங்க. ஒரு 6 வயது குழந்தை இருந்தது. ஓடி வந்தாங்க. கிருஷ்ணன் வந்திருக்கான்னு சொன்னே ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி, அப்பா இந்த ஏழையினுடைய குடிசைக்கு நீ வந்திருக்கியே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுவேன், உன்னை உட்கார வைக்கிற ஆசனம் இல்லையே, என்ன பண்ணுவேன், என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் இரு, நான் இப்படியே உட்காந்துருக்கேன்னு பகவான் உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு, சாமி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல, என்ன கொடுக்கறது, என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒன்றுமே வேண்டாம், ஒரே ஒரு வேண்டுதல், அவனுடைய 6 வயது மகனை உன் மனைவி பிடித்து கொள்ள உடம்பில் சரிபாதியை அறிந்து எனக்கு கொடுன்னார். பெற்ற தாயும் தந்தையும் எப்படி துடிச்சிருப்பாங்க பாருங்க. கண்டிஷன் போட்டாரு, அப்படி நீ செய்கிற போது உன்னுடைய குழந்தையினுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த அந்த பிரசாதத்தை எடுத்துக்க மாட்டாய். ஆடிப்போச்சு. சரி சாமி. மனதை கல்லாக்கிட்டு கத்தி வைக்க போனா. வைக்கிற போது அந்த பையனுடைய இடதுகளில் சடசடான்னு கண்ணீர் வந்துருச்சு. ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. நிறுத்து முதல்ல. இந்த குழந்தை அழுதுட்டானே, அவனுடைய இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடுதே, கண்ணீர் வருகிற பிரசாதனை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் கிருஷ்ணா. ஐயோ என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லி போட்டேன்னு 2 பேரும் எழுதாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, கிருஷ்ணா ஏப்பா நீ எழுதுன்னு கிருஷ்ணன் கேட்டார். அதுக்கு சொல்லிச்சு, கிருஷ்ணா நான் தாயின் வயிற்றுல நான் பிள்ளையா இருக்கிற போதே எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தான்னா, எல்லாம் கிருஷ்ணன் சமர்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணன், எல்லாம் இந்த உடம்பு கிருஷ்ணன், உயிர் கிருஷ்ணன், சாப்பிடுவது கிருஷ்ணன், வாழ்வது எல்லாம் நம்ம சமர்ப்பணமாவது முழுவதும் கிருஷ்ணனுக்குன்னு சொன்னாரே கிருஷ்ணா. நீ வந்து இடப்பாகத்தை வலப்பாகத்தை மட்டும் கேட்டுட்டிய கிருஷ்ணா. இந்த இடப்பாகம் என்ன பாவம் பண்ணிச்சு கிருஷ்ணா, அதை நினைத்துதான் நான் கண்ணீர் விட்டேன் நானா. உடனே சாமி சொன்னாரா, இதுதான் அர்ஜுனா பக்தி, அர்ஜுனா பார் அர்ஜுனா, இதுதான் பக்தின்னு காமிச்சாரா. இறைவனை நம்பினர்கள் நம்பாம இருக்கிற வரையும் கடவுள் தூரமா நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் பெருமக்களே. நாம சொல்லுவோம், நான் செஞ்சு போடுறேன் பார் நாளை காத்தால. சபையில் இருக்க வைத்து பாஞ்சாலியை துயிலுறுகிறார்கள். அருமையான, ரொம்ப நெஞ்சை பிசைத்து போடுகிற ஒரு காட்சி. பாஞ்சாலிக்கு பெரிய நம்பிக்கை கிருஷ்ணன் மேல உண்டு, இருந்தாலும் கூட வாய் திறந்து சொல்லல. பார்த்தா முதல்ல ஒரு வலிமை இருக்கக்கூடிய ஒரு வீரன், அவன் துரியோதனன் சாதாரணமான வீரன் கிடையாது. இவள் ஏற்கனவே 10-14 வருஷம் துன்பப்பட்டவள். ஒரு ஆணுடைய உடல் வலிமைக்கு ஏற்க ஒரு பெண்ணால போராட முடியாது. போராடுவதற்கு நின்னா போராடி பார்த்தா முதல்ல
கைகளால் போராடினா, காலால் போராடினா, எப்படியோ ஆடைகளை எல்லாம் போராடி பார்த்தா தன்னால முடியல. கடைசியில தான் கோவிந்தா உனக்கே சமர்ப்பணம்னா, அது வரைக்கும் கடவுள் பார்த்துக்கிட்டா இருந்தாரு. உன்னால முடியுங்கிறீல்ல பாரு. எந்த காரியம் செய்கிற போதும் எடுத்த உடனே சரணாகதி அடைந்து விடுங்கள். அவன் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம தெரியுமா? அந்த கடவுள் படித்தவரை சொல்லுகிறேன் பெருமக்களே, அது சைவ இலக்கியங்கள் ஏறத்தால் லட்சம் பாடல்கள் இருக்கிறது. வைணவத்தில் அதுக்கும் மேல கிடக்குது. நம்முடைய இந்திய மரபில் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நான் என்கிற அகந்தையை முழுமையாக விட்டுட்டு இறைவனுடைய திருவடிகளை எப்போது கெட்டியாக பிடிக்கிறோமோ, உம்பகர் கரசே ஒளிவர நிறைந்த முகமே உற்றையன் தனக்கு வம்பன பழுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கடலே செல்வமே செவ்வொருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். அந்த வார்த்தை மறந்துடாதீங்க. எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். எங்கு எழுந்து அருளுவது? நீ கடவுளை பார்த்து கேட்கிறான், என்னை விட்டு எங்க போயிருவேன்? உன் பாதத்தை பிடிச்சிருக்கேன் நான். முதல்ல எனக்கு பதில் சொல்லி போட அந்த பக்கம் போரு. நம்ம சாமி கிட்ட நம்ம சண்டை போடுற மாதிரி கேட்க, அந்த சாமி கிட்ட சண்டை போட முடியாது. அதையும் கேட்டுக்கு சத்தம் இல்லாம இருப்பார், அப்படின்னு சிரிப்பார். அதெல்லாம் அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைவா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் எழுந்து வருவது இல்லை. நம்பினார் கெடுவதில்லை. இது நான்மறையின் தீர்ப்பு. என்ன 4 மறைகள்? நம்ம எந்த சமயத்தை குறை சொல்ல வேண்டாம், நம்மளுக்கு அந்த பழக்கமும் இல்லை. எல்லா சமயங்களும் அதான் சொல்றேன். நாங்களால் படிச்சு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க வகுப்பில் உட்கார பிள்ளைகளுக்கு எல்லா சமயத்தையும் சொல்லி ஆகணும். அங்க போய் நான் இப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்க முடியாது. சிவனை பத்தி கிறிஸ்தவன் இருப்பாங்க, இஸ்லாமியர் இருப்பாங்க, சிரிக்கிறாங்க சண்முக வடிவு. ஆமா, எங்களுக்கு வந்து பல எல்லா சமயங்களும் வேணும். நாங்கள் தேவாரம் நடத்துகிற போது எப்படி நடத்தோம்னு கேட்டீங்கன்னா, தேவாரத்தில் வருகிற காட்சியை கொடுத்து அப்படியே இந்த சமயத்தில் இப்படி இருக்கு, இந்த சமயத்தில் இப்படி இருக்குதுப்பா, கடவுள் என்பது ஒருவன் தாப்பா, நாம தாப்பா வேறுபடுத்தி வைத்திருக்கோம் சொல்லி கொடுப்போம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எங்க கடமை, எங்க கடமை. ஏனென்று கேட்டால், சமய அடிப்படையில் ஒரு மாணவனுக்குள்ள கருத்து வேறுபாட்டை உருவாக்க கூடாது என்பதுதான் உண்மையிலேயே. நமக்கு என்னங்க, அறியும் சிவமும் ஒன்னும் அறியாதவர் வாயில் தானே மண்ணு. நமக்கு என்ன, ஒரு தேவாலயத்தை பார்த்து ஒரு சிலுவை போட்டுட்டு போறதுல ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம், பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் நம்மை போல அவர்கள் இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தி. நமக்கு இருக்கிற கருணை உள்ளம், நமக்கு இருக்கிற பரந்த மனது மற்றவர்களுக்கு இல்லை என்பதுதான் ஒரு விஷயம். ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பெருமக்களே. சமயம் கடந்தும், சாதி கடந்தும், மதம் கடந்தும், இனம் கடந்தும் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், வராத துன்பம் வருகிற போதுதான் கடவுள் தெரிகிறான். சுனாமி வந்ததே சென்னையில் 2015, இப்ப மறுபடியும் ஒரு வெள்ளம் வந்தது இல்லைங்க. அப்போது பார்த்தால் பெருமக்களே, அந்த இஸ்லாமிய மக்கள் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பெரிய பெரிய அண்டாண்டு அவ பிரியாணி பண்ணி, யாரெல்லாம் மாடியில் நின்று பச்சை குழந்தைகளை வச்சுட்டு தவிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தேடி 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 கொண்டு போய் கொடுத்த அந்த கருணையை பார்க்கிற போது, நம்ம ஊர்ல ஒரு மகான் இருக்காரு, இந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உடைய ஓனரு, அவரைத்தான் நமக்கு ஞாபகம் வந்தது பெருமக்களே. அப்படி ஒரு பிறவி, எப்பேற்பட்ட பிறவி அந்த மனுஷன். நாம் எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? துணி எடுக்க போனா அவர்களுக்கே போவோம். நான் ஏதோ விளம்பரம் பண்றதா நீங்க நினைக்க வேண்டாம். அவர் அதில் வருகிற காரியத்தில் எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் தெரியுமா? அதை விட கோவையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள், வீடு தேடி போய் உணவு கொடுக்கிறார்கள். இப்படி அறத்தை செய்பவர் வழியில் நாமும் செய்வோம். ஏனென்று கேட்டால், எங்கு அந்த அறம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவன் வாழ்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவாலயம் நமக்கு ஒண்ணுதான், மசூதியும் நமக்கு ஒண்ணுதான், நம்முடைய கோவில்களும் நமக்கு ஒண்ணுதான் என்பதை போல நம்முடைய மனம் விரியட்டும், நம்முடைய மனம் விரியட்டும். தவறு இல்லை, தவறு இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். கடவுள் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவிசாய்ப்பார் என்பதை சொல்லி, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் கடந்தும் கூட இன்னும் எனக்கு நிறைய செய்தி இருக்கு, நிறைய செய்தி இருக்கு. ஆண்டவன் அந்த ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடவுளுக்கு ஏதாவது ஒரு பேரை சொல்லி சொல்ல முடியுமா? இங்க அவர் காசி இங்க விஸ்வநாதர், பேரூர் போயிட்டுனா பட்டீஸ்வரர், தில்லைக்கு போயிட்டுனா நடராஜர், மதுரைக்கு போயிட்டா மீனாட்சி மயக்க சொக்கநாதர். எத்தனை பேர் இந்த மனுஷனுக்கு? பேராயிரம் பரவி வானோரேத்தம் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானேன்னு பாடினாங்களே. பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தந்தைன்னு பாடினாங்க. மந்திரம் அவனாவான், தந்திரம் அவனாவான், நோயும் அவனே ஆவான், மருந்தும் அவனே ஆவான். யாருக்கு தெரியுமா?
நம்பினவங்களுக்கு தானே, நம்பினவங்களுக்கு தானே அவன் நடராசன். தீராதனோ ஈத்திரள வல்லாண்டன்னை திரிபுரங்கள் தீயில தின்சலை கை கொண்ட போரானை பிள்ளுருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் பொக்கினேன்னு பாடுகிறாங்களே. நம்முடைய திருச்செங்கோடு அந்த ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிற பெருமக்களே, எப்பவுமே எங்களுக்கு இந்த பேச்சாளர்களுக்கு நேரமே போதாது. அந்த ஆசை எங்களுக்குள்ள ஆண்டவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் நாங்கள் மேடைக்கு போயிட்டே இருக்கிறோம். கொண்டு வந்த விஷயத்தில் கால்வாசி கூட சொல்லலை. நம்மள மாதிரி ஒரு அடியார் கூட்டம் இதே மார்கழி மாதம் நல்லா கட்டு பனி, ராத்திரி எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. உண்மையான வரலாறு பெருமக்களே. திருச்செங்கோடு போயாச்சு. கூட நம்ம அடியாராக இருக்கிற ஞானசம்பந்தன் போயிருக்கிறாரு. தேவார முதல்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க. போய் ராத்திரி சரியான பனி. கூட போன மக்கள் அத்தனை பேத்துக்குமே நல்ல ஜுரம் வந்துருச்சு. பனி தாங்க முடியாம காத்து வீசுது. போயிருப்பீங்க, அந்த மலை அற்புதமான மலை, மேல உயரமா இருக்கிறதுனால கடுமையான பனி. எல்லாத்துக்கும் போனதுல 90 பேத்துக்கு காய்ச்சல் வந்தாச்சு. பார்த்தாரு, காலையில அர்த்தநாரீஸ்வரராக பார்வதிக்கும் சிவனுமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் திருச்செங்கோடு கோவில் தான். நீங்க அபிஷேகம் செய்கிற திருமேனியிலிருந்து அலங்காரம் செய்கிற திருமேனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் அங்கதான். மதுரையில் இருக்க சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, வடிக்கப்பட்ட சிற்பம் அது. அர்த்தநாரீஸ்வரர் அதுவும் தத்துவம் தான் சாமி. ஆணும் பெண்ணும் இணைந்து இருப்பதான் வாழ்க்கை. அது இறைவனே வாழ்ந்து நம்மளுக்கு காட்டுகிறான். அதான் நம்மளுக்கு ஒரு அற்புதம். காலையில் எழுந்தாங்க. எழுந்து பார்த்து அவருக்கு தாங்க முடியல. ஐயோ, வந்து அத்தனை பேத்துக்கு காய்ச்சல், எல்லாம் நடுங்குறாங்க. நேரம் மடபடன் போனாரு. போய் சாமி, நீல நினைந்தடிய நித்தமும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமல் கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சொன்ன நெல்லு பெற்றேன் நாளிலி எம்பெருமான் அட்டித்தர பணியன் அங்க கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து கேட்டார். நீங்க வேணும் இந்த காய்ச்சலை என்று சொன்ன உடனேயே ஒரு பதிகம் பாடி முடிவதற்குள் அத்தனை பேரும் விழுந்து விட்டார்கள் என்கிறது ஒரு உண்மையான வரலாறு. இறைவனுடைய ஒரு பார்வை பட்டால் போதும், இந்த மனிதன் இந்த பிறவியில் எடுத்திருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் போய்விடும் என்று சொன்னால், மனம் மொழிமைகளால் வாயார பாடி மனதினால் சிந்திக்க போய பிறையும் புகுதருவான் என்பேன். துன்பங்கள் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் பாடுகிறாளே. நான் ஆண்டாள் தொடவே இல்லை. அடுத்த ஆண்டாவது முழுமையாக ஆண்டாள் எடுத்துட்டு பேசுறதுக்கு ஒரு பாக்கியத்தை காசி விஸ்வநாதர் கொடுக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு, வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் என்பது போல வான்முகில் வளாது வைக மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் எனச் சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.